அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் நலமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு ஹதீஸ் தெரிஞ்சுக்கலாமா? சுனன் அபூதாவுதுங்கிற கிதாபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸை நான் வாசிக்கிறேன். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இய்யாக்கும் அல் கதிப ஃபஇன்னல் கதிப யஹ்தி இலல் ஃபுஜூர் வஇன்னல் ஃபுஜூர யஹ்தி இலன் நார் வஇன்னர் ரஜுல லா யக்திபு வயதஹர்ரல் கதிப ஹத்தா யுக்தப இன்தல்லாஹி கذாபா வஅலைக்கும் பிஸ்ஸித்க் ஃபஇன்ன الصدق يهدي إلى البر وإن البر يهدي إلى الجنة وإن الرجل يصدق ويتحرى الصدق حتى يكتب عند الله صديقا. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, பொய் பேசாதீங்க. பொய் தீமைக்கு வழிவகுக்கும், தீமை நரகத்துக்கு வழிவகுக்கும். ஒருவர் பொய்யே பேசிக்கிட்டே இருப்பார், பொய்யை குறியாக வைத்து பேசுவார், இறுதியில் அல்லாஹ்விடம் பொய்யர் என்று பதிவு செய்யப்பட்டு விடுவார். உண்மையே பேசுங்கள், உண்மை நன்மைக்கு வழிகாட்டும், நன்மை சொர்க்கத்துக்கு வழிகாட்டும். ஒருவர் உண்மையே பேசுவார், உண்மை பேசுவதிலேயே கவனமாக இருப்பார், இறுதியில் அல்லாஹ்விடம் வாய்மையாளர் சித்தீக் என பதிவு செய்யப்பட்டு விடுவார். அப்போ நம்ம யார் எப்படி பதிவு செய்யப்படணும்? சித்தீக். எப்படி? சித்தீக்னா என்ன? உண்மையாளர், வாய்மையாளர் அப்படின்னு அர்த்தம். அப்போ பொய் பேசுனா கடைசியாக எங்கே போகணும்? நரகத்துக்கு போகணும். உண்மை பேசுனா உண்மை நல்லதை நோக்கி வழிகாட்டும், அது சொர்க்கத்தை நோக்கி வழிகாட்டும். அல்லாஹ்விடத்தில் நம்ம சித்தீக் என்று பதிவு செய்யப்படுவோம். அப்போ நம்ம பொய்யர் என்று பதிவு செய்யப்பட வேண்டுமா? சித்தீக் உண்மையாளர் என்று பதிவு செய்யப்பட வேண்டுமா? சித்தீக் உண்மையாளர் அப்படின்னு பதிவு செய்யப்படணும். அப்படின்னா நம்ம எது பேசினாலும் எப்போ பேசினாலும் உண்மை மட்டுமே பேசணும். இதை ஒவ்வொருவரும், சிறுவர் சிறுமியர் உட்பட அனைவருமே இதை மனசில் பதிய வச்சுக்கணும். இது ரொம்ப மிக முக்கியமான செய்தி. நம்ம உண்மை பேசினாதான் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், வெற்றி பெற முடியும். அது இந்த உலகத்துக்கு மட்டுமல்ல, மறுமையிலும். அப்போ இங்கே நம்ம உண்மையை பேசினா இங்கேயும் வெற்றி பெறலாம், நாளை மறுமையிலும் வெற்றி பெறலாம், சொர்க்கத்தை அடையலாம். இந்த செய்தியை உங்களுடைய நண்பர்கள், உறவினர் எல்லாருக்கும் சொல்கிறீங்களா? உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள். இந்த செய்தியை எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஓகே, அடுத்த ஹதீஸில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.